நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மல்லாக நீதிமன்றத்தினுடைய கட்டிட தொகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் எஸ்.கே. கிருஷ்ணாவுடைய வழக்கானது மல்லாக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. ஹாய், வணக்கம் உறவுகளே. பாண்டிபன் வீஸ் என்ற மற்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் பிரபல யூடியூபர்ஸான எஸ்.கே. கிருஷ்ணாவினுடைய வழக்கானது இன்றைய தினம், அதாவது அவருக்கு வருகின்ற 14ஆம் தேதி வருஷமாண்டுதான் அவருடைய வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது. எனினும் வருஷத்தை முன்னிட்டு அவருடைய வழக்கானது முன்கூட்டி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவருடைய வழக்கானது இடம்பெற்றது. வழக்கிலே அவருடைய பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதிலே கவிதாஸ் மற்றும் ஜது மற்றும் இன்னொரு தம்பி முறால் அந்த இளவாலையிலே அந்த உதவி திட்டம் செய்வதற்காக சென்ற போது கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவருடைய வழக்கிலே ஒரு சின்ன ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒருவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விடுதலையானது அது யார் என்று சொன்னால், அந்த சிங்கக்குடியோட அந்த சுதந்திர தினத்துக்கு அந்த கோட்டையை சுற்றி வந்த அதில் ஒரு தம்பி ஒரு ஆள், அவரும் யூடியூப் செய்கிறாராம். அதில் ஒரு ஆள் தான் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் துரதிருஷ்டவசமாக அந்த இளவாலையில் இருக்கின்ற அந்த உதவி திட்டம் செய்யும் போது இந்த 4 பேராக கிருஷ்ணாவோடு சேர்ந்து நண்பர்களுடன் இணைந்து போய் அந்த உதவி திட்டம் செய்வதற்கு அந்த அவரிடம் போய் கதைக்கிறதுக்காண்டி போன இடத்துல அவர் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் அவருக்கான பிணையானது வழங்கப்பட்டு அவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதுபோலவே எஸ்.கே. கிருஷ்ணா மற்றும் கவிதாஸ் ஜது போன்றவர்களை வருகின்ற புதன்கிழமை வரை அவர்களுடைய விளக்கமுறைகள், அதாவது விசாரணைக்காண்டி விளக்கமுறைகள் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற வருஷம் கழித்து அவருடைய புதன்கிழமை அவருடைய வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இதுல எஸ்.கே. கிருஷ்ணா விடுதலை செய்யப்படுவாரா என்பது இனிவரும் காலங்களில் தான் தெரியும். அதேபோல வழக்கறிஞர்கள் எஸ்.கே. கிருஷ்ணாவை விடுதலை செய்ய வேண்டும் என பல்வேறு விதமாக போராடி இருந்தார்கள். எனினும் அந்த வழக்கானது ஒருவரை மட்டும்தான் விடுதலை செய்திருக்கிறார்கள். அனைத்து 3 பேரையும் மீண்டும் சிறைச்சாலையிலேயே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்.கே. கிருஷ்ணா இன்றைய தினம் கருப்பு ஜீன்ஸும் மற்றும் வெள்ள ஷர்ட்டு போட்டுக்கொண்டு 3 நாள் கிருஷ்ணா, கவிதாஸ் மற்றும் ஜது இன்னொரு தம்பியும் வெள்ள ஷர்ட்டும் கருப்பு ஜீன்ஸும் போட்டு முன்னிலை ஆகியிருந்தார்கள். எஸ்.கே. கிருஷ்ணா தாடி எல்லாம் வளர்த்து அவர் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் தற்போது 1 மாத காலமாக இந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய விடுதலை செய்ய கோரி பல்வேறு மக்களும் அவருடைய விடுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான மக்கள், வேலைகள் மற்றும் சத்திர சிகிச்சை மற்றும் அவர் வீடு கட்டி கொடுத்த மக்கள் எல்லாம் அவருடைய விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் அவருடைய இன்றைய தினம் வழக்கு நடைபெற்ற போதும் அது ஒரு ஏமாற்றத்தை தான் மீண்டும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. அதுல ஒருவர் மட்டும்தான் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அது ஒரு வழக்கிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒருவர் விடுதலை செய்யும் அளவுக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அதே ஒரு சந்தோஷம். என்னென்னு சொன்னால், மீண்டும் அதே மாதிரி இன்னொரு ஆக்களும் விடுதலை செய்யக்கூடிய வழக்கு, அதே மாதிரி இன்னும் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதே மாதிரி இன்னும் மற்ற நபர்களும் விடுதலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுமோ என்பது நீதிபதியினுடைய தீர்ப்பிலே இருக்கின்றது. சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றது. அவருடைய வழக்கானது எதிர்வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளது. எஸ்.கே. கிருஷ்ணாவினுடைய அண்ணன் மற்றும் அவருடைய உறவினர்கள், பெரும்பாலான மக்கள் இன்றைய தினம் எஸ்.கே. கிருஷ்ணாவை விடுதலை செய்ய வேண்டும் என பல்வேறு விதமாக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எனினும் அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. வருகின்ற புதன்கிழமை எஸ்.கே. கிருஷ்ணாவுடைய வழக்கு நடைபெற உள்ளது. அதிலும் அவர் விடுதலை செய்யப்படுவாரா இல்லது மீண்டும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவாரா என்பது கேள்விக்குறியா இருக்கின்றது. அது எஸ்.கே. கிருஷ்ணாவை டி.கே. கார்த்திக் என்பவர் எஸ்.கே. கிருஷ்ணாவுக்கு பிறகுதான் கைது செய்யப்பட்டிருந்தார். டி.கே. கார்த்திக் ஒரு 20 நாளுக்குள்ளேயே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் எஸ்.கே. கிருஷ்ணா அவர் கடந்த மாதம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு தற்போது இன்றைய தினம் 11ஆம் தேதி, அதாவது 1 மாதத்தை கடந்து அவர் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய விடுதலையானது மக்களை பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க கொண்டிருக்கிறார்கள். டி.கே. கார்த்திக்கும் சிறைவாசம் என்பது ஒரு மிகவும் சிறைக்கு போகக்கூடாது, அப்படி ஒரு அது ஒரு துன்பகரமான ஒரு இடமாக கூறுகிறார்கள். மிகவும் கஷ்டமான இடமாக கூறுகிறார்கள். எஸ்.கே. கிருஷ்ணாவையும் டி.கே. கார்த்திக் தன்னுடைய சந்தித்து கலைச்சிருப்பின மண்டலம் தகவலை டி.கே. கார்த்திக் கூறியிருக்கிறார்.
அவர் நல்லவர். மற்ற DK கிருஷ்ணாக்கு வழக்கு என்னத்துல போட்டுருக்கேன்னு சொன்னா, அந்த இளவாலையிலே நடைபெற்ற அந்த பெண் பிள்ளைக்கு உதவி செய்ய போய் நடைபெற்ற அந்த பிரச்சனை தான் SK கிருஷ்ணாவுடைய வழக்கு தற்போது நடைபெறுகிறதாம். அவருக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒன்றும் இன்னும் அது மூல நடைபெறவில்லையாம். இன்னும் SK கிருஷ்ணாவுக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒன்றும் நடைபெறவில்லை. தற்போது அவருக்கான அந்த உதவித்திட்டம் செய்த இடத்திலே அந்த குழந்தை அந்த 18 வயது நிரம்பிய பெண்ணுடன் கதைத்த விடயமானதான் அவருடைய தற்போது வழக்குக்கு காரணம் என DK கார்த்திக் தனது விடுதலையின் பின்னர் கூறியிருக்கிறார். எதிர்வரும் புதன்கிழமை SK கிருஷ்ணாவுடைய வழக்கானது மீண்டும் நல்லாக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அவருடைய விடுதலையானது பெரும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவிதாஸ் ஜது மற்றும் இன்னொரு தம்பியரால் விடுதலை செய்கிறார். கவிதாஸ் ஜது போன்றவர்களுடைய விடுதலை செய்வார்கள் என்ற அவர்களுடைய குடும்பமானது வெகு நீண்ட தூரத்திலிருந்து 365 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த நல்ல நீதிமன்றத்துக்கு வருக வந்திருக்கிறார்கள். எனினும் அவர்களை கூட்டிச் செல்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அதுவும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. எதிர்பார்க்கும் காலங்களில் அவருடைய SK கிருஷ்ணாவும் விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மீண்டும் அவர் சிறைச்சாலை அடைக்கப்படுகிறார் என்றது மிகுந்த மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அவருடைய சிறைச்சாலையிலே SK கிருஷ்ணா மீண்டும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். எதிர்வரும் புதன்கிழமை அவருடைய வழக்கான மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அது தொடர்பான காணொலியை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.